வீதி விபத்துக்களை தடுப்போம், மக்களை பாதுகாப்போம் என்ற வகையில் ஏறாவூர்பட்டி பிரதேச சபை தவிசாளர், செயலாளர், பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் ஊழியர்கள் இணைந்து இந்த வீதிகளில் திரிகின்ற கட்டாக்காளி கால்நடைகளை கட்டுப்படுத்துகின்ற நோக்கோடு கட்டாக்காளி மாடுகளை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து வந்தாறுமூலையில் அமைந்துள்ள பிரதேச சபையினுடைய கிளை காரியாலயத்தில் ஒரு பகுதிக்குள் இந்த கட்டாக்காளிகளாக திரிந்த கால்நடைகளை அடைத்து உரியவர்களை அழைத்து அவர்களிடம் தண்டப்பணம் அறவிட்டு அந்த கட்டாக்காளி கால்நடைகளை மீண்டும் கையளித்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயமாகும். ஏனென்றால் இந்த கால்நடைகள் மூலம், வீதியோரங்களில் திரிக்கின்ற கால்நடைகள் மூலம் பல விபத்துக்கள் ஏற்பட்டு அண்மை காலத்தில் கூட எங்களது கலசம் தொலைக்காட்சியில் ஒரு செய்தியினை வெளியிட்டிருந்தோம். கொழும்பிலிருந்து முச்சக்கர வண்டியில் வந்து கொண்டிருந்த ஒரு குடும்பத்தினர் இந்த கால்நடைகளில் மோதி விபத்துக்குள்ளானதை நாங்கள் செய்தியூடாக தெரிவித்திருந்தோம். இதனையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த பிரதேச சபை, ஏறாவூர்பட்டி பிரதேச சபை நிர்வாகத்தினர் இந்த செயற்பாடினை செய்தமைக்கு நாங்கள் வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். அத்தோடு இந்த செயற்பாடு உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு விடயமாகும். ஏனென்றால் அனைவரும் அறிந்த விடயமே, இந்த வீதிகளில் திரிகின்ற கட்டாக்காளி கால்நடைகள் மூலம் ஏற்பட்ட விபத்துக்கள் அதிகம். இந்த விபத்துக்கள் மூலம் பல உயிர்களை இழந்திருக்கிறோம். ஆகவே இந்த செயற்பாடை மக்களும் வரவேற்றிருந்தனர். மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பும் ஏற்பட்டிருந்தது. இருந்த போதிலும் இந்த கால்நடைகள் வளர்ப்பவர்களிடமிருந்து சில கருத்துக்களும் வெளியிடப்பட்டிருந்தது. இருந்தாலும் சிலரின் நன்மைக்காக பலரின் சந்தோஷங்களை இழக்கின்ற செயற்பாட்டை இந்த பிரதேச சபை நிர்வாகத்தினர் சிந்தித்து செயற்பட்டிருக்கிறார்கள் என்று கூற வேண்டும். அந்த வகையில் இன்றைய தினம் சகல ஏறாவூர்பட்டி பிரதேச சபைக்கு உட்பட்ட சகல இடங்களிலும் இருந்து இந்த கட்டாக்காளி கால்நடைகளை பிடித்து அடைத்து வைத்து அவர்கள் உரியவர்களிடம் தண்டப்பணத்தினை அறவிட்டு கையெழுத்திருக்கிறார்கள். இது வரவேற்கத்தக்க விடயமாகும்.